இப்போ தாய்ப்பால் முறையா கொடுக்காத குழந்தைகளுக்கு பின்னாடி இந்த குழந்தைங்க வளர வளர என்ன மாதிரியான பின் விளைவுகள் இருக்கும் சார்? அதாவது தாய்ப்பால் அது புள்ள பூசணிக்காய் மாதிரி, பூசணிக்காய் பலமாக இருக்கும், பார்க்குறது பெருசாக இருக்கும், பொட்டு உடஞ்சிடும். அதேமாரி இந்த குழந்தைகள் நல்லா பார்க்குறது நல்லா இருந்தால் கூட ஃபிசியலாஜிக்கலி வெரி வீக்காக இருப்பாங்க. இம்யூனாலஜிக்கலி நோய் எதிர்ப்பு தன்மையே இருக்காது. பொழுதன்னைக்கும் சீக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சீக்கு மருந்து வெயிட் ஏறாது. அதனால் இது அந்த ஒரு நலமான குழந்தையாகவே இருக்காது. உடல் ரீதியில் முக்கியமாக மென்டல் மைல் ஸ்டோன்ஸ் டிலே ஆகும். நீங்கள் தாய்ப்பால் கூற பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் சொல்லுவோம். நாங்கள் 3 growth, ஃபிசிக்கல், மென்டல், சைக்கலாஜிக்கல் growth சொல்லுவோம். இந்த சைக்கலாஜிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தைக்கு அம்மாட்ட பால் கொடுக்கும்போது அம்மா குழந்தை மூஞ்சியை பார்க்குது, ஐ டு ஐ கான்டாக்ட் கிடைக்குது, அம்மாட்ட பேச்சு கொடுக்குது. பேசும்போது அந்த பிள்ளை சீக்கிரம் பேச்சு வரும், சீக்கிரம் லேர்னிங் வரும், மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் சீக்கிரம் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளை 2 வருஷம் பேசவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது ஒரு காரணம். இது மட்டும் இல்லை, இதுவும் ஒரு காரணம். இந்த ஃபர்ஸ்ட் குழந்தையோட பிரெயின் growth லிமிடெட் பை 2 years தான். ஸோ முதல் வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் லைஃப் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 1000 days வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிரெயின் growth. தாய்ப்பாலோட அருமை ஒன்று, அம்மாவோட ஐ டு ஐ கான்டாக்ட், இதெல்லாம் குழந்தையோட வளர்ச்சிக்கு பெருசாக பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் பாதிக்கப்படும். அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த எல்லா ஸ்டெப்லையும் பாதிப்பு இருக்கு, எல்லாத்தையும் தாய்ப்பால் முறையாக கொடுக்கல அப்படின்னா. சரிங்க சார். இப்போ நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்கள் கேஸில் பார்த்துருப்பீங்க, என் குழந்தை பாலை கக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் தப்பா இல்லை வேற என்ன தவறுகள் அங்கே நிகழ்வு? எக்ஸலண்ட் கொஸ்டின். ஒரு புள்ள பால் இருக்குதுன்னா அது ஃபால்ட்டி ஃபீடிங் தான். அதுக்கு பேர் ஃபால்ட்டி ஃபீடிங் தான், தற்பாலில் மிஸ்டேக் இல்லை. குழந்தைக்கு உணவு குழல் சின்னது, இவ்வளோதான் இருக்கும். பால் நெஞ்சிலே தான் இருக்கும். ஒரு நேரம் பால் கூட இருக்கும், ஒரு நேரம் பால் கம்மியாக இருக்கும். ஒரே நேரம் ஒரே மாதிரி பால் இருக்காது. குழந்தை கொடுக்கும்போது ஸ்லாண்டிங்காக இருக்கணும், ஒரு 60 degrees இருக்கணும் குழந்தை இருக்கணும். பால் கூட இருந்ததுன்னா பால் டக்குன்னு முழுங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்திருக்காது. நம்ம சாப்பிட்றோம், பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், முழுங்கிடுறோம். நம்ம அந்த ரிஃப்ளெக்ஸ் நமக்கு வந்துருச்சு. குழந்தைக்கு ரிஃப்ளெக்ஸ் வந்திருக்காது, பாலை வாயிலே வச்சிருக்கும். அப்போ நீங்கள் திரும்பி கொண்டு பால் கொடுத்தீங்கன்னா குப்புக்குன்னு பால் பொறையாரும், மூக்கில் வரும். அதனால பால் கண்டினியூஸாக கொடுக்கக்கூடாது. ஒரு 5 minutes கொடுத்தீங்கன்னா குழந்தைய விட்டு எடுத்துட்டு இப்படி தோலில் போட்டு தட்டி கொடுக்கணும். அது பேர் பர்பிங் பேர். குழந்தை சக் பண்ணும்போது இந்த காற்று வயத்தில் இருக்கும், பால் நெஞ்சில் இருக்கும், சோடா பாட்டில் மாதிரி. எப்பவுமே கேஸ் வில் ட்ரை டு கம் அவுட், குப்புக்குன்னு வாந்தி எடுக்கும். ஸோ 5 minutes கொடுத்து தோலில் போட்டு தட்டி கொடுத்தீங்கன்னா பால் கீழே இறங்கிடும். இந்த காற்று ஏப்பமாக வெளியில் வந்துடும், 5 தடவை ஏப்பம் வரும், 5 தடவை காற்று பிரியும். அப்புறம் கொடுத்தீங்கன்னா பால் நிறைய குடிக்கும், வாந்தி இருக்காது. பேர் பர்பிங் பேர். ஸோ பர்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தை பால் எடுத்தா தாய்ப்பால் செரிக்காம ஆண்டவன் யாரையும் படைக்கல. செரிமானம் இல்லை, பாந்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பாந்தி எடுத்தா அது ஃபால்ட்டி ஃபீடிங் தான் தவிர பால் மேலே தப்பு இல்லை. இப்போ தாய்ப்பாலுக்கு மாற்றாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் பவுடர் அப்படின்னு சொல்கிறோம், அது சரியா? சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு மாற்று கிடையாது. ப்ராக்டிகலி பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவுட்டின்லாம் வருது. இப்போ எல்லாமே நல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நிறையா தயாரிக்கிறாங்க. நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வருது, நிறையா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ்லாம் இருக்கிறது. அதை மீறி யாரும் செய்ய முடியாது. இது மாரியெல்லாம் போலியெல்லாம் வர முடியாது. வேறு வழி இல்லைன்னா மாவட்டின் கொடுங்க, இல்லை பசும்பால் கொடுங்க. அதெல்லாம் 1 வயசுக்கு பிறகு தான், அது வெந்தி கிடையாது. பால்லாம் 1 வயசுக்கு பிறகு தான். நம்ம நேச்சுரல் அன்றாடம் சாப்பிட்றது பொதுவாக வெளியில் வாங்குறத விட வீட்டில் உள்ள சாப்பாடு கொடுக்கறது பெட்டர். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.